guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மோஸ்ட்லி வெயிட் பண்ணிட்டு இருந்த நியூ சீரியல் ஸ்டோரியை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஒன் பை ஒன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சீரியலை பற்றின மோஸ்ட் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நியூ சீரியல் வரப்போகுதுனா ஸ்டோரி தான் ஃபர்ஸ்ட் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணுவோம். ஸ்டோரி தான் ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுவோம். ஹீரோ ஹீரோயின் எந்த மாதிரி இருப்பாங்க, ஆப்போசிட்டாக பாசிட்டிவாக அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சீரியலில் எந்த மாதிரி ஸ்டோரி அப்படின்னு கேட்கும்போது சன் டிவியில் இப்போ ரீசெண்டாக ப்ரொமோ ரிலீஸ் பண்ண மல்லி. ஸோ ஃபாஸ்ட்டு ப்ரொமோ ரிலீஸ் பண்ண நெக்ஸ்ட் டேவே எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க, இது ஒரு ரீமேக்காக ஒரிஜினலாக அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சீரியல் வந்து ரீமேக் மாதிரி எந்த ஒரு அப்டேட்டும் கிடைக்கல. மேபி ஒரிஜினல் சான்சஸ் அப்படின்னு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஃபாஸ்ட் வந்து ஹீரோயினோட ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, வில்லேஜில் ஒரு சுட்டி பொண்ணு மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஹீரோவோட ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்டோரி என்னவாக இருக்கும் அப்படின்ற கெஸ்ஸிங்ஸ் எனக்கே நிறைய திங்கிங் இருந்துச்சு. ஹீரோ வந்து பிஸ்னஸ் மேனாக இருக்காங்க, ஹீரோயின் ஒரு வில்லேஜ் கேரக்டர் மாதிரி காட்டியிருக்காங்க. மேபி நியூ ஸ்டோரி லைனாக ஏதாச்சும் கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது அப்பா பொண்ணு ஸ்டோரி லைன் தான் இப்போ ரினியூவல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஸ்டோரி லைனில் நிறைய சீரியல்ஸ் வந்திருக்கு. நான் சொல்லணும்னு உங்களுக்கு அவசியம் இல்லை. நிறைய கான்செப்ட் பார்க்கும்போது அப்பா பொண்ணு தான் வந்து எடுத்திருப்பாங்க. இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி லைன் தான். பட் ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய சீரியல்ஸ் வந்திருக்கு அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். இன்னுமே ஃபேன்ஸ் மோஸ்ட்லி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ப்ரைம் டைமில் 9:30க்கு வந்து ஸோ ஆல்மோஸ்ட் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டுருக்க சிங்கப்பெண்ணே ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி லைன் தான். ஒரே ஒரு ஹீரோயினை மட்டும் மெயின் பண்ணாமல் நிறைய ஆக்ட்ரஸை உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுவே நான் வந்து ஸ்டோரி கெஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஃபைனலாக அப்பா பொண்ணு அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் ஸ்டோரி தான் கொண்டு வராங்க. அதுக்கு ஆஃப்டர் அந்த பொண்ணுக்கு அம்மா தேவை அப்படின்ற மாதிரி வந்து காட்டுறாங்க. ஸோ இதுதான் சீரியலோட மெயின் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரிய வருது. ஸோ அப்பா பொண்ணு அப்படின்ற ஸ்டோரி லைன் கான்செப்ட் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிச்சு. இதை வந்து 9:30க்கு ஃபிக்ஸட் பண்ணியிருக்காங்க, இனியாவோட டைமிங்கை சேஞ்ச் பண்ணி. ஸோ அந்தளவுக்கு இந்த சீரியல் எந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக டேரக்டர் டிசிஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களோட ஃபேன்ஸ்லாம் நிறைய ஸ்டோரி லைனில் வந்து கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த ஸ்டோரி லைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி சீரியல்ஸ் நீங்கள் நிறையா தமிழில் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா சீரியல்ஸோட நேமை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வியூவர்.